வெல்கம் டு ஜிகே சயின்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏழுக்கு 2 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 மாதத்தில் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு எடுக்கலாமான்னு ஒரு மாணவன் கேட்டவன். அவனுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் ஜிகே ஸ்கேட்டில் செய்கிறோணுமெண்டா இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் மென்டலி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ அதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கட்டம். அடுத்தது நாங்கள் யூனிட் வைஸாக, அதாவது கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் செய்யணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். ஃபர்ஸ்ட் நிறைய மாணவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோன் அடிக்ஷனை இல்லாமல் செய்யணும். அதாவது நீங்கள் இந்த 2 மாதத்துக்கு ஃபோனை உங்களோட தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியது குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமையாக இருக்குது. என்ன கட்டாயம் நீங்கள் குறைச்சே ஆகணும். ஃபோனில் இருந்தீங்கன்னா அதுலேயும் பெஸ்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் சோஷியல் மீடியான்ற பாவனையை குறைக்கணும். ஏன்னா இப்போ ChatGPT, ஜெமினி, மற்றது கூகுள், சில ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும்னா யூடியூப்பை யூஸ் பண்ணி படிக்கிறாக்களும் இருக்குது. ஸோ அதுக்காண்டி மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர மற்ற டைம் நீங்கள் குறைச்சே ஆகணும். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற முறை, எவ்வளோ நேரம் படிக்கிற அப்படி ஒரு பிரச்சனை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி மெத்தட்டை இதை ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 25 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும். ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று செய்யணும். ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி பாடத்துலையோ நீங்கள் ஏதோ ஒரு எந்த பாடத்துக்குன்னு இதை செய்யலாம். ஒரு 25 மினிட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு குறித்த செக்ஷனை முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் படிக்க தொடங்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பெரும்பாலான மாணவர்கள் ஃபுல்லாக லீவாக தான் இருப்பீங்க. மார்னிங்லேருந்து நைட் வரை லீவாக தான் இருப்பீங்க. ஓகே, ஒரு செட் ஆஃப் டைமாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து இப்படி படிக்கலாம். ஓகே, இனி நாங்கள் பாடத்துக்கு போவோம். என்னென்று ஒரு எஸ் நிலைமையில் இருக்கிற மாணவரும் ஃபர்ஸ்ட் சிக்கு போய் அங்கே BA நோக்கி போகிறத பற்றி தான் நான் இது மெயினாக சொல்ல போகிறேன். ஓகே, கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெயினான செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜென்ரல் கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்ட்ரக்சர் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி தான். அப்போ நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் செய்தீங்கன்னாலே அது இந்த பேட்டர்ன் லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து செய்தீங்கன்னா அது இந்த பேட்டர்ன் படி வட்டுரும். இதே மாதிரி தான் 2வது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டேன். இதில் 4 ஸ்ட்ரக்சருக்குமே ஒரே பேட்டர்ன் தான். லாஸ்ட் 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் எடுத்து அதை நீங்கள் ஒரு ஒழுங்குமுறையின் படி செய்தீங்கன்னா, ரிப்பீட் மூடில் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று பிடிபடும். அதை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதை விட நான் எஸ்ஏக்கு போவோம். எஸ்ஏ பேட்டர்ன் என்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது எஸ்ஏ நீங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3 கேள்வி வரும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு 2 எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அது இந்த ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்ஆர்கானிக், ஆர்கானிக், இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்விரான்மெண்டல் சேர்த்து 3 எஸ்ஏ வரும். இதில் நீங்கள் 2 எஸ்ஏ எடுக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ 2 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வி எடுத்து தான் ஆகணும். அடுத்தது இன்ஆர்கானிக், ஆர்கானிக் தான் பெரும்பாலான மாணவர்கள் எடுப்பார்கள். சில மாணவர்கள் ஆர்கானிக்கோட இண்டஸ்ட்ரியலும் எடுப்பிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த பாடத்தை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறதாலே என்ன நன்மை? ஜென்ரல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 MCQ. ஓகே, அதோட உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். அப்போ ஸ்ட்ரக்சரும் ஓகே ஆகிடும், உங்களோட MCQவும் ஓகே ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் பாடத்தை எடுத்தீங்கன்னாலே அங்கே 3 செக்ஷன் தான். ஒன்று என்ன S பிளாக், P பிளாக், அடுத்த D பிளாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டியன்மன் உறுப்பு, அன்னியன்மன் உறுப்பு. மற்றது அந்த D தொகுப்பு மூலங்கள்ட இணைகள்ட நிறம் இவ்வளத்தை பாடமாக்குறீங்கன்னாலே ஃபுல் செட் ஆஃப் எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த 2 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக காணும். அதைத்தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். நீங்கள் மெயினாக இன்னும் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நிறம் பாடமாக்குறது தான் மெயினாக பிரச்சனையாக இருக்குது. அது மேத்ஸ்காரருக்கு ஒரு பிரச்சனை, பயாலஜிக்காரர்கள் சிலது மெமரி பவரை வச்சு பாடமாக்கிடணும். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது SPD, கண்டெய்ன்மெண்ட் உறுப்பு, அன்னியன்மெண்ட் உறுப்பு, மற்றது D தொகுப்பு மூலங்கள்ல நிறம். இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ இன்ஆர்கானிக் எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் தான். கனவேர் சொல்லி எனக்கு ஆர்கானிக் செய்யலாமல் இருக்குது அப்படி சொல்லிடணும். அப்படி சொல்லினோம்னா உண்மையாக அது உங்களில் தான் ஒரு பிள்ளையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எடுத்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் தாக்கங்கள், செட் ஆஃப் கொஷன்ஸ் தான் அதில் திருப்ப மாறி வரும்.
இப்போ அதை நீங்கள் சிம்பிளாக எடுக்கலாம். அப்படி தாக்கமும் தயாரிப்போம் எல்லா பை த ஹைட்ரோ கார்பன்ஸ், அடுத்த பென்சீன், அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்கேலைட்ஸ், இப்படி ஒரு செக்ஷன் இருக்குது கார்பாக்சிலிக் அமிலம். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு தாக்கம் தயாரிப்பு எழுதிட்டு அடுத்தது பொறிமுறைகள், அடுத்தது நீங்கள் வந்து மெக்கானிசம் மாற்றுடு, இவ்வளோ செக்ஷனும் நீங்கள் திருப்பி செய்து பார்த்தீங்கன்னா சரி. இதுவும் நீங்கள் என்ன எஸ்ஏ வைஸாக பார்த்தீங்கன்னா அப்படித்தான். ஸ்ட்ரக்சர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வரும், என்ன சமபோதியங்களை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வளமையாக வர்றது. அப்போ அதை நீங்கள் ஒருக்கா திருப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சமபோதியங்களோட வகைகள் அதுகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்க ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அல்கைன் ஹைட்ரோ கார்பன்ஸில் பார்த்தீங்கன்னா அல்கைனுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும், அல்கீனுக்கு இருக்கும். அதே மாதிரி அல்லிகேட் கீட்டோன், அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்கஹால், ஒவ்வொன்றுக்குமே ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் டெஸ்ட் 4வது ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்டர்ஸ் தான் முக்கியம். டெஸ்ட் முதலாவது முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு குரூப்ஸை பற்றியும் தெரியணும். தெரிஞ்சு நீங்கள் சமூதியங்களோட ஐடியா இருந்தாலே அந்த கேள்வி ஃபுல்லாக ஒர்க் அவுட் செய்யலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். ஓகே, 2வது ஸ்ட்ரக்சரும் ஓகே, 4வது ஸ்ட்ரக்சரும் ஓகே. முதலாவது ஸ்ட்ரக்சரை நான் இன்னும் உங்களுக்கு உடைய சொல்லணும் பண்ணா பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பரிவு கட்டமைப்புகளை பற்றின ஒரு நல்ல ஒரு அறிவு தேவை. கூடுதலாக பி பார்ட்ஸில் அதை பற்றி கேட்குறான். ஏ பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஏ பார்ட்லேயும் அப்படித்தான். இப்போ அணுவேரையின் ஒப்பீடு, அயனாக்க சக்தியின் ஒப்பீடு, அப்படி ஒரு ஒப்பீடுகளை பற்றின கேள்வி தான் ஏ பார்ட் இருக்கும். அப்போ நீங்கள் அதுகளையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 10 இயர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிபட்டுரும். அதே மாதிரி சி பார்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிலது அந்த கவர்ச்சி விசைகளை பற்றி கேட்கலாம், துணை இடையீர்ப்புகள், முதலான இடையீர்ப்புகளை பற்றின ஒரு கேள்வி பேட்டர்னே இருக்கலாம். அப்போ முதலாவது ஸ்ட்ரக்சர் ஓகே, இப்போ 2வது ஸ்ட்ரக்சரும் ஓகே, 4வது ஸ்ட்ரக்சரும் ஓகே. இப்போ மிஞ்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ 3வது ஸ்ட்ரக்சரில் என்ன ஐடியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்ட்ரக்சர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ உங்களுக்கு உள்ள பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்மோ. ஓகே, கேஸஸ் தேர்மோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர எம்சிக்யூ டைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 எம்சிக்யூ வரலாம். ஓகே, அது இந்த வெயிட் அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன ரசாயன இயக்கவியலை பற்றி பார்த்துருப்பீங்க, தாக்க விதத்தை பற்றி பார்த்துருப்பீங்க, சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சமநிலையை பற்றி பார்த்துருப்பீங்க, சமநிலை எண்ணெய் கருக்களை பற்றி பார்த்துருப்பீங்க. என்னென்ன சமநிலை பார்த்தா நீங்கள்? ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அமிலத்தின சமநிலையை பற்றி பார்த்துருப்பீங்க, KA KB. அடுத்தது நீரின சமநிலை மாறிலி KW. ஓகே, அடுத்தது என்ன பார்த்துருப்பீங்க? KPKCயை பற்றி பார்த்துருப்பீங்க, KPKCக்கு இடையிலான தொடர்புகளை பற்றி பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்தது KDயை பற்றி பார்த்துருப்பீங்க, KSPயை பற்றி பார்த்துருப்பீங்களா? அப்போ இதில் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். அதில் எந்த கேள்வின்றது கெஸ் பண்ணுறதும் மிக கஷ்டம். அப்போ நீங்கள் ஒரு எல்லா பாஸ் பேப்பரையும் ஒவ்வொன்றில் உள்ள மாடல் கல்வியையும் செய்து பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும். அப்போ சில பேர் விடுற மெயினான பிள்ளை என்னென்னா ஏதோ ஒரு கேள்வியை எதிர்பார்த்துட்டு போகிறது, அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை எதிர்பார்த்துட்டு போகிறீங்க, அந்த கேள்வி வெராட்டி நீங்கள் அதுலேயே குழம்பிடுவீங்க. ஸோ அது வந்து அதை நீங்கள் எல்லா மாணவர்களும் உண்மையாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமே இருக்குது, சரியா? ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஓகே, ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட தொடர்பட்டது. 2வது இன்ஆர்கானிக், அதுவும் ஓகே. 3வது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதுவும் ஓகே. அடுத்தது ஆர்கானிக், அதுவும் சரி. இனி நாங்கள் எஸ்ஏ நோக்கி போவோம். ஓகே, எஸ்ஏ நோக்கி போனோம்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓகே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வி ஒன்று உங்களுக்கு இருக்க போகுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எடுக்கணும். அப்போ அதில் என்ன நீங்கள் படித்த தாக்க வீதமாக இருக்கட்டும், அடுத்தது நீங்கள் படித்த KPKCயாக இருக்கட்டும், அடுத்தது KAKB KW, நீங்கள் அமிலங்களை பற்றி படுத்திருப்பீங்க, அது இந்த மாறிலியாக இருக்கட்டும், தாங்கற் கரைசலாக இருக்கட்டும், எல்லா ஐடியாஸுக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒன்று வரப்போகுது, மாறி கொள்ளையே வரப்போகுது. KPKCயில் எடுத்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், KSPயில் இருக்கும், அப்படி ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். அப்போ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு 2 கேள்வி எடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா 3வது கடைசி இதுலேயே 3வது ஒரு கேள்வியாக வரும். நீங்கள் அதை எடுக்கலாம் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை வச்சு தான் மாறுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியும், செகண்ட் பார்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறான். அப்போ இது வந்து நீங்கள் விரும்பினா அதை எடுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா அதில் டீதோப்பை வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். அப்போ சில பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ மோஸ்ட்லி மெட்ஸ்காரன் என்ன செய்யணும்னா அந்த 10 கொஷனை இதில் எடுத்துவிடும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கணக்கு பகுதியில் எடுத்துவிடணும், அந்த பகுதியை தவிர்ப்பிடும். ஆனால் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட வர எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பார்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸியானது. அதோட நீங்கள் இன்ஆர்கானிக் பார்ட்டையும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ஓகே. இப்போ இன்ஆர்கானிக் பார்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா இது டீதோப்புன்ற கலர்ஸ் அதில் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இணையங்கள நிறங்களை நீங்கள் சேர்த்து பாடமாக்கிறீங்கன்னா
அடுத்த பாட்டுக்கு நீங்கள் இன்ஆனிக் எடுக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? ஏன் அதில் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், கட்டைன் பண்ணுற வைப்பு, அன்னைன் பண்ணுற வைப்பு, அதெல்லாம் உங்களுக்கு மாறி மாறி வரப்போகுது. சரியா? அப்போ ஓகே, அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா ஆர்கானிக் எஸ்ஏ பற்றி பார்ப்போம். ஆர்கானிக் எஸ்ஏ பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆர்கானிக்னாலே கஷ்டமாக இருக்குது, ஆர்கானிக் செய்கிறதே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிடணும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களில் தான் கட்டாயம் பிள்ளையாக இருக்கும். ஏன்னா ஆர்கானிக்ன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் சில செட் ஆஃப் விஷயம் தான் இருக்குது, சில பேட்டர்ன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தாக்கமும் தயாரிப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த என்ன, நீங்கள் பொறிமுறைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது மேட்டீடுகள். சரி, இதுதான் மாறி மாறி உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அதில் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எடுத்து செய்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிபட்டுரும். அதை திருப்ப ரிப்பீட் மூடில் நீங்கள் செய்து கொண்டிருக்கணும். இப்போ அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க, பிறகு பென்சின், பிறகு நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, ஒருசங்கொண்ட சேர்வைகள் பார்த்துருப்பீங்க. ஒருசங்கொண்ட சேர்வைகளில் என்ன, ஆல்கஹாலை பற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்து ஆல்டிஹைட் கீட்டோனை பற்றி பார்த்துருப்பீங்க. அது கார்பனைல் சேர்வைகளை பற்றி பார்த்துருப்பீங்க. கார்பாக்சிலிக் அமிலங்களை பற்றி பார்த்துருப்பீங்க. மற்ற எசுத்தரை பற்றி பார்த்துருப்பீங்க. அப்படி நிறைய சேர்வைகளை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, பிறகு என்ன, நைதரசம் கொண்ட சேர்வைகளுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்களா, என்ன அமைனை பற்றி பார்த்துருப்பீங்க, அல்லது பென்சைல் இரசோனியம் குளோரைடை பற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்தது அனலீனை பற்றி பார்த்துருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு சேர்வைகளையும் நீங்கள் தாக்கம் தயாரிப்பாக சோட்டாக எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு அதுக்குரிய மெக்கானிசம் உங்களோட சிலபஸில் உள்ள மெக்கானிசத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா மேட்டடுகளையும் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை மாற்றி மாற்றி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா ரிப்பீட் மோடில் கட்டாயம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது, இன்ஆனிக். இப்போ இன்ஆனிக் கல்வி எடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் என்ன செய்யலாம், ஓகே அதில் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும் மாறி மாறி. இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான், கட்டேன் பண்ண வைப்பு, அனைன் பண்ண வைப்பு, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக். சரியா? இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறங்கள், ஓகே நிறங்கள், வாயுக்களில் நிறம், திரவங்களில் நிறம், எல்லாமே நீங்கள் பாடமாக இருக்கணும். இது செய்தால் தான் நீங்கள் ஃபுல்லாக கேள்வி எடுக்கலாம். இன்ஆனிக் எஸ்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன, உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டேன்மெண்ட் முறை வகுப்பு, அனைன்மெண்ட் வகுப்பு சேர்ந்து வரலாம், ஏதோ ஒரு பேட்டர்ன் வரலாம். ஆனால் அதோட நீங்கள் வரப்போகுது பி பார்ட் என்ன, ஒரு கல்குலேஷன் பார்ட் மாதிரி ஒன்று வரப்போகுது. உங்களுக்கு யூனிட் 3 ஒரு தாக்கமும் அந்த கேள்வியிலே இருக்க போகுது. ஓகே, அதை விட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல், என்விரான்மெண்டல், மற்றது பல்பகுதியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பொலிமர்ஸ்ன்னு சொல்கிறது அதுகளை வச்சும் ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்போ நீங்கள் அதை 3 பார்ட்டாக பிரித்து படிக்கலாம். ஆனால் இண்டஸ்ட்ரியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்திகள் இருக்குது, அதை நீங்கள் சமரைஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ 2 மாதத்துக்கு அது சாத்தியம் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுவோம். அடுத்தது என்விரான்மெண்டல் உங்களுக்கு சிலது ஜென்ரல் நாலேஜை வச்சு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்பகுதியம் ஈஸியாக நீங்கள் செய்யலாம், ஏன்னா எம்சிக்குள்ளேயும் வரக்கூடிய கேள்வி. அப்போ பல்பகுதியம் இண்டஸ்ட்ரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்பத்திகள் ஏதோ ஒன்று வரலாம். அப்போ நீங்கள் படித்து வச்சிங்கன்னா எம்சிக்கு கட்டாயம் ஹெல்ப் ஆகும். அப்போ அதே மாதிரி 10 இயர்ஸ் இனி நாங்கள் ஓகே ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, எஸ்ஏ பார்த்தாச்சு. அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய எம்சிக்கு. ஓகே, எம்சிக்குள்ளே நாங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது. அப்போ நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்கு இப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஒன்று வந்துடும். அடுத்த எம்சிக்கு நீங்கள் கொஞ்சம் சில ஐக்குகளை பாய்க்கணும். இப்போ ஐக்கு மீன்ஸ் என்ன, ஐக்குன்னா விடையை தட்டுறது. 5 விடையிலேருந்து என்னென்ன ஈஸியாக 2 விடைக்கு வர்றது, அதுக்கு என்ன மாதிரி தான் அவன் பேப்பரை செட் பண்ணுறான். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது ப்ராப்பர் நாலேஜ். அப்போ எம்சிக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யலாம், இதே மாதிரியே செய்யலாம். என்ன, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்வி எடுத்து செய்கிறது. அப்போ உங்களுக்கு அதுன்ற பேட்டர்ன் உண்டு ஃபர்ஸ்ட் பிடிபடும். அப்போ 10 இயர்ஸ் பேப்பர் எடுக்கிற 10 இயர்ஸ் பேப்பரில் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்வியில் எடுத்து செய்ய உங்களுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு கொழுவலை ஒன்று பிடிபடும். பிறகு அதை நீங்கள் திருப்ப ரிப்பீட் மோடில் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஆனிக் கேள்வியை அதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி ஆர்கானிக் கேள்வியை செய்யுங்க. ஆர்கானிக்ன்ற செல்வாக்கு இப்போ கொஞ்சம் கூடவே இருக்குது. அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 40 to 40 எம்சிக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ஏஏ நோக்கி போகணும். இப்போ இதை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் நிலைமையில் உள்ளவர் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலே சிக்கு வந்துடலாம். பிறகு சியிலேருந்து நீங்கள் பி ஏ நோக்கி போகிறது எப்படின்னு நீங்கள் தான் உங்களை பார்க்கணும். இப்போ இந்த 2 months அதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் உங்களில் தான் இது தங்கி இருக்குது, பெஸ்ட்டாக உங்களில் தான் தங்கி இருக்குது, உங்களோட முயற்சியில் தான் தங்கி இருக்குது பெஸ்ட். ஓகே, அப்போ இதில் நீங்கள் மேலதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் என்ன சியிலேருந்து அல்லது எஸ் நிலைமையிலேருந்து என்ன டக்குனு ஏ நிலைமைக்கு போகிறது, அது உண்மையாக சாத்தியம் இல்லை. சியில் எஸ் நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எஸ்லேருந்து முதல் சிக்கு போகணும். இப்போ அதுக்கு நான் சொன்ன ஸ்டெப்புகளை செஞ்சீங்கன்னா மெதுவாக போகலாம், சிக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, அடுத்தது ஏ.
அடுத்தது A+ நோக்கியும் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு 75 எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு 90 எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 90 எடுத்தீங்கன்னா உங்களோட வந்து செட் ஸ்கோரை கூட்டும். அப்போ நீங்கள் கேம்பஸ் என்டர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறும் கூடவே இருக்குது. அப்போ இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. ஓகே, கெமிஸ்ட்ரிக்கான ஒர்க் அவுட்ஸ் இவ்வளவு தான். உங்களுக்கு வேறு எதுவும் ஹெல்ப் எதுவும் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் உங்களுக்கான ஒரு கைட் வீடியோ ஒன்று தேவைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை போடுறேன். ஓகே, மறக்காமல் இந்த ஜிகே சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.